अस्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा காத்தருள்வாய் சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் உன் லீலை தீயதை நீக்கி தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமாய் உள்ளது பூவுலகை காக்கத்தான் இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே நண்பனோட உயிருக்கு ஆபத்துங்கிறதுக்காக ஊரை விட்டு தூரமா போயிருக்க. ஓ நரசிம்மா போ. இன்னைக்கு இந்த இருள் அடையிற நேரத்துல இனிமே வெளிச்சத்தையே பார்க்காம நிரந்தரமா உன் வாழ்க்கையில இருட்டுதான் இருக்கும். என் வாழ்க்கைய நானே திருத்தி எழுதிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் அமாவாசை, திருடுறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் அனுகூலமான நாள். இன்னைக்கு ராத்திரி உன் வாழ்க்கையில இறுதியான ராத்திரி. காளியம்மனோட அனுகிரகம் எனக்கு முழுமையாய் இருக்கு. உனக்கு அனுகூலமான அந்த துர்க்கையம்மன் கோயில்ல தேவி பாதத்துல இருக்கிற அந்த மூல மந்திரத்தை ஏன் வசப்படுத்திக்க போறேன். இந்த அம்மனோட அனுகிரகம் இந்த ஊருக்கு இருக்காது. அப்புறம் நான் சொல்றதுதான் வேதம். அப்புறம் நான் சொல்றதுதான் வேதம். அம்மா காளியம்மா, நான் உன் குழந்தை. வெற்றி எனக்கே கிடைக்கும்படி ஆசீர்வாதம் பண்ணு. ஜெய் காளியம்மா. உட்காரு. அப்பா அப்பா, ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கப்பா. ஒரு நாளைக்கு ஒரு கதை என்னால சொல்ல முடியுமா? சொல்லு. ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கப்பா. இல்லன்னா அம்மா பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். ஒரே ஒரு ஊர்ல ஒரு கிளி இருந்தது. அந்த கிளிக்கு தான் தான் ரொம்ப அழகுங்கிற கர்வம் இருந்தது.
அந்த கர்வத்தினால அந்த கிளைக்கும் இந்த கிளைக்கும் தாவி தாவி பறந்துகிட்டே இருக்கும். அந்த கிளி யாரையுமே மதிக்காது. அந்த கிளி மேல ஒரு காக்கா ரொம்ப ஆசைப்பட்டது. அது நீங்களா? இங்க பாரு, நீ குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே இருந்தனா நான் அப்புறம் கதையே சொல்ல சரி மாட்டேன். சரி சரி சொல்லுங்க. சரி, அந்த கிளி மேல காக்கா ஆசைப்பட்டது இல்ல. அந்த காக்கா ரொம்ப தயங்கிக்கிட்டே ஒரு நாள் தன் மனசுல இருந்த ஆசைய சொன்னது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னது. அவ்வளவுதான். அந்த கிளிக்கு ரொம்ப கோபம் வந்து, நீ எங்க நான் எங்க, உன்னோட அழகு என்ன என்னோட அழகு என்ன, நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினு வச்சுக்க உன்னோட ஒரு கண்ணை பிடுங்கிடுவேன்னு சொன்னது. அதனால அந்த காக்கா ரொம்பவே வேதனைப்பட்டு சோறு தண்ணியே இல்லாம ரொம்ப வருத்தத்துல இருந்ததுமா. ஒரு நாள் கடவுள் நேர்ல வந்து, என்னாச்சு காக்கா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கேன்னு கேட்டாராம். காக்கா நடந்தது எல்லாத்தையும் சொன்னது. அப்போ அந்த கடவுள் கிளிக்கிட்ட போய், நீ உன்னோட அழக நினைச்சு கர்வப்படுறையே தவிர காக்காவோட நல்ல குணத்துக்கு முன்னாடி உன்னோட அழகு கால் தூசிக்கு சமம்னு சொன்னாரு. கடவுள் சொன்னதுனால அந்த கிளி தன்னோட கர்வத்தை எல்லாம் விட்டுட்டு தன்னோட தப்ப திருத்திக்கிட்டதான். அந்த கிளி நல்ல கிளியா மாறிடுச்சு. காக்காவுக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்ல, கிளிக்கும் சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் கடவுள் முன்னிலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. நாம தூங்க போகலாம். படுத்துக்கம்மா, படுத்துக்க. அப்படின்னா இது உண்மையிலேயே காக்கா கிளியோட கதை தானா? இல்லம்மா, நீ சொன்ன மாதிரியே நான் காக்கா, உங்க அம்மா கிளி. சொந்த பந்தம் யாரும் இல்லாத எங்களை சேர்த்து வச்ச அந்த கடவுள் அந்த நரசிம்மன் ஐயா தாம்மா. இந்த மாதிரி தங்க கிளியை என் கையில கொடுத்துட்டு உங்க அம்மா அந்த கடவுள் காலடியில போய் சேர்ந்துட்டாம்மா. படுத்துக்கம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, படுத்துக்க. அப்பா, அம்மா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். உங்களை கஷ்டப்படுத்துன்றதுக்காக கேக்கலப்பா, அம்மா இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரிம்மா, எல்லாம் கடவுளோட செயல். நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? இங்க பாருமா, உன்னை பாத்துக்கிறதுக்கு அம்மா அப்பா மாதிரி எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன் இல்லம்மா. நீ எதையும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. வாமா.
நில்லு நில்லு நில்லு. உன்னை எதிர்பார்த்தண்டா கேடு கெட்டவனே. எதுக்குடா வந்த? எஜமானோட விசுவாசம் இன்னுமா தெரியல? அம்மனோட சக்தி அந்த மூல மந்திரத்தை அடைய வந்திருக்கேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. போ, திரும்பி போ. எங்கடா வர? போக விட மாட்டேன், உன்னை போக விட மாட்டேன். விடுடா. போக விட மாட்டேன்டா, உன்னை நான் போக விட மாட்டேன்டா. அப்பா எங்கடா போற? என்ன மீறி நீ போயிடுவியா? ஆ? அப்பா 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 உன்னை என்னாச்சுப்பா? அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா என் மந்திர சக்திக்கு முன்னாடி நீ கால் தூசுடா. அப்பா அப்பா டேய் டேய் நில்லு. வேண்டாம் டேய் வேண்டாம், சொல்றத கேளு. ஏய். டேய் வேண்டாடா, உன்னை நான் விட மாட்டேன். எங்க டேய் அம்மாவை போகாத. டேய் சொல்றத கேளுடா. டேய் நான் உன்னை விட மாட்டேன்டா. போகாத. வேண்டாம். டேய் உன்னை விட மாட்டேன்டா. டேய் வேண்டாம். டேய் சொல்றத கேளு. டேய் போகாத. போடா. டேய் திரும்பி போயிடு. டேய் டேய் வேண்டாடா. போகாத. போடா. ஏய். அப்பா 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 எழுந்திருங்கப்பா. அப்பா அப்பா இந்த வாய்ப்புக்காக நான் ரொம்ப நாளாவே காத்துக்கிட்டு இருக்கேன்டா. அப்பா அந்த மூல மந்திரத்தை அடையறதுக்காக நான் எத்தனை உயிரை வேணாலும் பலி வாங்குவேன். அப்பா 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 பயப்படாதீங்கப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்பா துளசி, நீ போய் முதல்ல நரசிம்மனையா கிட்ட சொல்லுமா. நான் போக மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன். அவர் வர வரைக்கும் என்னோட உயிர் போகாதும்மா. நீ போய் சொல்லுமா. அம்மா முடியாது. அப்பா நீ போமா. அப்பா நீ போமா. அம்மா போ போமா.
உன்னை விட்டு போன உன் சக்தி மறுபடியும் எப்படி இந்த கோவிலுக்கு வரும்னு நானும் பார்த்துடுறேன். இந்த கோயில என் மந்திர சக்தியால கட்டி போட்டிருக்கேன். கோயிலை விட்டு வெளியே போன உன்னை ஏன் அனுமதி இல்லாம திரும்பி வர உனக்கு வாய்ப்பே இல்லை. அந்த துர்க்கை அம்மன் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. எனக்கு துணையா இருந்தவனையும் கூட்டிட்டு போயிட்டா. யோசனை சொல்றதுக்கு எனக்கு தம்பியாவும், சாப்பாடு போடும்போது அம்மாவாகவும், எப்பவுமே என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துக்கிட்டு தீவிர ஆஞ்சநேய பக்தனா இருந்த அந்த சுப்பையாவை எங்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டா. தெய்வத்துக்காக போராடி வீர மரணம் அடைஞ்சான்னு நான் என்ன தேத்திக்கிட்டு இருக்கேன். அந்த நாகராஜ் சுப்பையா இறந்தது ஒரு விபத்து தான். தான் குற்றவாளி இல்ல, தான் ஒரு நிரபராதின்னு இந்த சமூகத்துல தலை நிமிந்து நடந்துகிட்டு இருக்கான். ஆனா அந்த துர்கைமன் அவனை பழி வாங்கியே தீர்வா. கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். சுப்பையாவோட மக துளசி இனிமே எங்க கூடவே தான் இருப்பா. எங்கள ஒருத்தியா இருப்பா. சுப்பையாவோட மரணம் கோவில்ல ஏற்பட்டதுனால, அந்த இடத்துல ரத்த அபிஷேகம் நடந்ததுனால 11 வருஷம் கோவில் கதவு சாத்தியே இருக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். நம்ம ஊர் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் அந்த அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் இதை ஏத்துக்கணும். என்னோட பட்டு குட்டி அப்படி இல்லம்மா, இப்படி வா சொல்றேன். இந்த கிளைய பிடிச்சுக்க, கீழே நல்லா இழுக்கணும். இப்ப பரி. பரி 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 பரி. துளசிமா, உன்னோட கல்யாணத்தன்னைக்கு உன்னை இப்படி பல்லக்கில ஏத்தி ஓஹோ ஓஹோ இப்படி பாடிக்கிட்டே நான் தூக்கிட்டு வருவேன். அம்மா, இந்த புள்ளிகள் எல்லாம் வாழ்க்கையில வர்ற தடைகள். அப்படி வரக்கூடிய எல்லா தடைகளையும் தாண்டி போறதுதான் வாழ்க்கை. இந்த கோலத்தை நீ எவ்வளவு அழகா போடுறியோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் அழகா இருக்கும். நல்லா கத்துக்கமா. துளசி, துளசி, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. உள்ள வாமா, உள்ள வந்து கொஞ்சம் மோராது குடி. எங்க அப்பா இறந்து போனப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு இல்லைங்க. அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணுங்கிறதுனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது இல்லையா? ஆனா
எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துல இருக்கு.